ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஃபை வச்சு வெஜிடபிள் வச்சு எப்படி குழம்பு பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, 4 தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை மூடி தேங்காய். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக்கிட்டு அதில் பெரிய வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, அப்புறம் கறி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதில் 1 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அப்போ தான் கறி நல்லா சாஃப்டாக வேகும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இது முழுசாக உருளைக்கிழங்கு கழுவிட்டு நல்லா அந்த கறியிலே போட்டுக்கோங்க. தோல் அப்புறம் வச்சுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால அந்த கறியிலே போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். மண் பாத்திரத்தில் வச்சா நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் கறி குழம்பு. இதில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் மட்டும். ஆனால் கறியிலே நம்ம கொஞ்சம் போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு எல்லாம் நிலையில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி ஒரு குழம்பு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. விசில் வந்துட்டுருக்கு. ஒரு விசில் வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 விசில் வரட்டும். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருக்க காயை போட்டுக்கலாம். இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் வெட்டி வச்சதை இதிலே நல்லா அந்த தக்காளி வெங்காயம் கூட நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லி தழை இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது 3ம் இதில் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காய் மூழ்கிற அளவுக்கு பத்தில் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கறியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இல்லை, காய்க்கு மட்டும் தேவையான உப்பு போட்டால் போதும். காய் வேவிட்டு மூடி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் தேங்காய், தக்காளி அரைச்சிக்கலாம். தேங்காய் போடுறேன். அப்புறம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். நல்லா வெந்துருச்சு பீஃபு. இப்போ காயும் நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். வெந்துருச்சு காய். இப்போ இந்த கறியை தண்ணியோடு அப்படியே எடுத்து இந்த காயில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவோட இந்த காயோட இந்த கறி நல்லா கலக்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ஆவி அடிக்குது கேமரா மேலே. சூப்பராக வெந்துருச்சுங்க. கறியும் காயெல்லாம்
இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க மண்பானையில் செய்த பீஃப் வெஜிடபிள்ஸ் குழம்பு. இன்னும் 2 கொதி வரட்டும், தேங்காய் பச்சை வாசனைலாம் போகட்டும். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது சாப்பிட்லாங்களா? ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வாசமே நல்லா கம கம கமன்னு இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.